வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து நீங்கள் எந்த ஒரு சேனல்லையும் சரி, இல்லை எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையும் சரி பார்க்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு, ஒரு புதுமையான பதிவு. ஏன்னா இந்த ஒரு புதுமையான தொடக்கம், இந்த இனிஷியேட்டிவை ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம நிறுவனம் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். ஏன்னா கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் என்னோட ட்ரீமும் சரி, எங்களோட டீமோட ட்ரீமும் சரி, ஒவ்வொரு இளைஞனையும் விவசாயியாக மாற்ற வேண்டும் தான் எங்களோட நோக்கம். ஸோ ஒவ்வொரு இளைஞனும் விவசாயத்தை நோக்கி அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கான்ட்ரிபியூஷன் எடுக்கணும். இன்றைக்குள்ள இளைஞர்கள் வெறும் சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் சேவ் ஃபார்மர், சேவ் அக்ரிகல்ச்சர்னு போடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்லை. ஒரு மாற்றத்தை ஒரு சொசைட்டியில் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றம் நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டுங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். அதை நான் செயல்படுத்தணுங்கன்னு நான் ரொம்ப விடாமுயற்சியாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னா அது யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சொசைட்டியில் ஒரு இளைஞன்கிட்டேருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துப்போமே. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வெற்றிக்கு காரணமே இன்றைய இளைஞர்கள் தான். ஒவ்வொரு இளைஞனும் எந்த ஒரு வேறுபாடுமின்றி ரோட்டில் இறங்கி போராடினதுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் நம்ம ஜல்லிக்கட்டு. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சரல் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் இன்றைக்கி ஒரு 8 மாநிலத்திலையும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா பவர் வீடர்ஸு, ப்ரஷ் கட்டர்ஸு, ஸ்ப்ரேயர்ஸு, அப்புறம் சாஃப் கட்டர்ஸ், மில்கிங் மிஷின்ஸ், ஷ்ரெட்டர்ஸு, கோகனட் டிஎஸ்கர், இது மாதிரி நிறைய இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ். ஒரு விவசாயிக்கு விதைக்கிற கருவியிலிருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, நான் என்னோடய ஜோஷ் டாக்ஸ் இன்டர்வியூலையும் சரி, புதுயுகம் இன்டர்வியூலையும் சரி நான் சொல்லியிருப்பேன், ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுங்கிறப்ப நம்ம இளைஞன்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அதை நான் சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட நாட்டிலையும் சரி, உலகத்துலேயும் சரி, ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும், இப்போ நம்ம அப்பா அம்மாக்கும் நம்ம தாத்தா பாட்டிக்கும் உள்ள ஜென்ரேஷன் கேப்பு, அவங்களுக்கும் விவசாயத்துக்கும் உள்ள கனெக்ஷன், அந்த தொலைவு வந்து கேப் அதிகமாகிட்டே இருக்குது. இது மாதிரி இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த கேப் அதிகமாகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த ஒரு தலைமுறைக்கே சாப்பாடு இல்லாமல் பட்டினி இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அந்த நிலையை மாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கிற டைம்லேருந்தே அக்ரிகல்ச்சரில் இருக்க புது டெக்னாலஜிஸ், புது மிஷின்ஸு, அதை எப்படி செய்கிறோம், அதை எப்படி நம்ம சந்தைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய காலேஜஸ், அது கூட நம்ம MOU சைன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு நிறுவனமே வந்துட்டு அவங்களோட பிஸி ஷெட்யூலில் அவங்க வேலைப்பாடில் முக்கியத்துவம் கொடுக்காம நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறோன்னு யாருமே பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு 2 பேரை போட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் தரோம். KCI ட்ரைனிங் அகாடமின்னு வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பர்டிகுலராக அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸை ட்ரைனிங் தரோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து செகண்ட் இயர் அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இன்டர்ன்ஷிப் 1 வீக் இன்டர்ன்ஷிப்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேயே வந்துட்டு அவங்க எப்படி நம்ம கம்பெனிக்கு வந்தாங்க, என்ன எதிர்பார்ப்போடு வந்தாங்க, என்ன கற்றுக்கணுன்னு வந்தாங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத லைவாக கேட்கலாம் வாங்க. ப்ரோ வணக்கம். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் நேமு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன காலேஜு, என்ன டிபார்ட்மெண்ட், நீங்கள் நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன கற்றுக்கணுன்னு வந்தீங்க, என்ன எதிர்பார்ப்போடு வந்தீங்க, இங்கே என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்துட்டு பார்க்குற ஒவ்வொரு இளைஞருக்கும் சரி, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, இல்லை ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் சரி, அவங்க பிள்ளைகளை அனுப்பணுமோ, இல்லை நீங்கள் பார்க்குற டீச்சர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணும்னு நினச்சிங்களோ அனுப்பலாம். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ. Hello everyone, myself Vishnu.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம். அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்ன்ஷிப்புக்காக நம்ம கேசிஐக்கு வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருந்தோம். கேசிஐயில் வந்து நாங்கள் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு 7 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். 15 டேஸ் வந்து ஹெச்ஓடிட்டு வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்காக ட்ரைனிங்க்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 7 பேர் வந்திருக்கோம். 7 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் நம்ம காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். என்னோடய பேர் வந்து விஷ்ணு, இவர் பிரகாஷ், அவங்க அஸ்வின். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேசியில் வந்து நம்ம என்ன கற்றுக்க வந்திருக்கோம்னா, நாங்கள் விஆர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த அக்ரிகல்ச்சர் மிஷனரிஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரே பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு தேவையே. அக்ரிகல்ச்சர் இல்லாமல் நம்ம எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் நான் ரொம்ப முக்கியம், அக்ரிகல்ச்சர் தான் நீடு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, வாட்ஸ்அப்பில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோரி போடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா யாருமே களத்தில் வரதில்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ டெக்னிக்கலாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிங் பிஎஸ்சி பிஏ அக்ரி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த எப்படி சொல்கிறது, செடிகள் சம்மந்தமான ஃபெர்டிலைசர் சம்மந்தமான தான் படிக்கிறாங்க. ஆனால் விஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே மெஷினரிங் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் இப்போ வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போலேருந்து கற்றுக்கிட்டா தான் நம்ம பின்னாடி வந்து ஓரளவுக்கு நம்மளும் ஒரு 4 பேருக்கு சொல்லித்தர முடியுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கேசிஐ கம்பெனி வந்து நாங்கள் வந்து சர்ச் பண்ணப்போ கிடச்சிது. ஸோ நம்ம கேசிஐ கம்பெனி கிடைச்ச உடனே நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்புக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். எங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து உடனே அக்செப்ட் பண்ண கேசிஐ கம்பெனிக்கு வந்து நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் அக்ரிகல்ச்சர் மிஷனரி வந்து ஒரு 3 டேஸ் ஆச்சு. எங்களுக்கு வந்து 15 டேஸ் இன்டர்ன்ஷிப். இந்த 3 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸில் வந்து நல்ல டீச் பண்ணுறதும் சரி, ஹெச்ஆர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசுகிறதும் சரி, பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் 2-3 பேட்ச் சரி வாங்க நீங்களும் போய் கற்றுட்டு வாங்கடா, ஒரு கிளாஸில் ஒரு 30-35 பேர் இருக்கோன்னா ஒவ்வொரு பேட்சாக வந்து எல்லாமே வந்து நம்ம கற்றுட்டு போகலாமா போல். நிறைய பார்த்திங்கன்னா மிஷினரிஸ்லாம் நிறைய இங்கே கேசியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய மிஷினரிஸ். எஸ்டர்டே டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சாஃப் கட்டர் பற்றி பார்த்தோம். சாஃப் கட்டரு டுடே வந்து பவர் வீடரு. ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கு எங்களுக்கு வந்து டீச் பண்ணுற சார் பேர் வெங்கட் சார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டீச் பண்ணுறாரு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப டீச்சிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக கொண்டு போகிறாங்க. அப்படியே நம்ம ஒரு டீச்சிங் மாதிரியே கொண்டு போகல, நம்ம வந்து அப்படியே ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறோம். இதெல்லாம் இப்படிடா இதெல்லாம் எப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லி தராங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு பாதி கற்றுக்கிட்ட மாதிரி. ஏன்னா நம்ம காலேஜ் போகிறதுக்கு இன்டர்ன்ஷிப்பே எதுக்குன்னா சில பேர் என்ஜாயிங்கிட்டு வருவாங்க. ஆனால் அந்த என்ஜாயிங்க்கு இருக்கணும், ஆனால் மெஷினரிஸ் பற்றியும் கற்றுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷினரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க மெஷின்ஸ்லாம் எப்படி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிவிட்டு வித் என்ஜாயோடு இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் இல்லாமல் என்ஜாயிங் வித் மிஷினரிஸ் லேர்னிங், அது வந்து நமக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இங்கே இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டீச் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க சார். தேங்க்ஸ் ப்ரோ. இவரை கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், முன்னாடி சொன்ன மாதிரி, இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை காலேஜ் பிரின்சிபலாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த இன்டர்ன்ஷிப்பு, இந்த இன்பிளான் ட்ரைனிங்கிறத நிறையா காலேஜில் சும்மா ஒரு பெயர் அளவுக்கு மட்டுமே இருக்குது. அவங்களோட டேர்ம்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் 30 நாளைக்கு சர்டிஃபிகேட் வைக்கணுங்கிறதுக்காக கடைசியாக ஒரு 2 நாளுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் போய் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கலான்னு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற பருவத்துலேருந்தே நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துறீங்களோ அதுதான் டெஃபினெட்லி உங்களோட பேஷனாவோ இல்லை உங்களோட ஃப்யூச்சருக்கு டெஃபினட்டாக உதவும். ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ப்ரோ கிட்ட அவர் இங்கே எதுக்கு வந்திருக்காரு, அவர் இப்போ என்ன கற்றுக்கிட்டாருங்கிற டீட்டெயிலாக கேட்கலாம். ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பிரகாஷ். ஐ எம் ஃப்ரம் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். நான் வந்தது என்னென்னா, நம்ம இன்னும் வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியில் வந்து மூலிமா, இன்ஜினியரிங் மூலிமா என்னென்ன மிஷின்ஸ் எப்படி ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ ஈஸியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுக்குறதுக்காக, மிஷின்ஸ் வந்து டெக்னாலஜியை வளர்த்துறதுக்காக நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கம்பெனிக்கு வந்தேன், கேசிஐ கம்பெனிக்கு. இங்கே வந்து சாஃப் கட்டர் வந்து இருக்குது. சாஃப் கட்டரில் வந்து எல்லா கம்பெனியுமே சாஃப் கட்டர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சாஃப் கட்டரில் என்னென்ன மாடல் எப்படி எல்லாம் கொடுக்கலாம், நம்ம எந்த மாதிரி எல்லாம் ஈஸியாக வந்து ஃபார்மர் அட்டாக் பண்ண முடியும், அவங்க வந்து நம்ம சாஃப் கட்டரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, மல்டி சாஃப் கட்டர் இருக்குது, அது மூலிமா எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம யூடியூப் சேனல் மூலிமா இப்போ சொல்கிறோம். நாங்கள் வந்து இதில் நிறையா மல்டி சாஃப் கட்டர், பல்வரைசர், இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எந்தெந்த பார்ட்ஸ் வந்து எந்தெந்த மெட்டீரியல் போட்டால் வந்து அதுக்கு நல்லா தாங்கும், விவசாயிகளுக்கு வந்து அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வாங்கி ஒரே மாதத்தில் வந்து நிறையா மெட்டீரியல் வந்து போயிடுச்சு அப்படின்னு நிறையா விவசாயி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அப்படி இல்லாமல் நம்ம கம்பெனி மூலிமா மெட்டீரியல் போகிறது வந்து எல்லாமே குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கம்பெனி வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு இந்த ஏரியாவில்.
இங்கே வர எல்லா மெட்டீரியலுமே வந்து கேஸ்ட் அயான் மூலிமா வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுமே கேஸ்ட் அயானில் தான் போடுறாங்க. மற்ற இதில் வந்து எப்படின்னு தெரில. பட் எம்எஸ் மெட்டீரியல் கிடையாது, ஃபுல்லாக வந்து கேஸ்ட் அயான் மெட்டீரியல் தான் போடுறாங்க. அப்படி இப்போ கேஸ்ட் அயான் மெட்டீரியல் போடும்போது எல்லா மெட்டீரியலுமே சீக்கிரம் வந்து போகாது. அவ்வளோதான் சார். தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் இப்போ கேசிஐக்கு இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருக்கீங்க, சேம் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ உங்கள் ஃபீட்பேக் நீங்கள். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் அஸ்வின் ஃப்ரம் ஈரோடு செங்குந்தா இன்ஜினியரிங் காலேஜ். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து சார்ட்டை எங்கள் ஹெச்ஓடி சார்ட்டை இன்டர்ன்ஷிப் பற்றி கேட்கும்போது அவர் ஃபஸ்ட்டு சொன்ன கம்பெனி பேர் வந்து கேசிஐ கம்பெனிக்கு போங்க, நல்லா எல்லா மிஷினரிஸ் நிறைய இருக்குது, நீங்கள் நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அக்செப்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் எங்களுக்கு. இங்கே வந்தது நான் பயந்துகிட்டே தான் வந்தோம். ஸோ இன்டர்ன்ஷிப்பு எப்படி இருக்கும் எது இருக்குன்னு தெரியாமல் நான் பயந்துகிட்டே தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து சார் ஆகட்டும், ஹெச்ஆர் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா டீல் பண்ணுறாங்க. நாங்கள் வந்த ஃபியூ டேஸ்லேயே வந்து ஃபார் மிஷின்ஸ் பற்றி இது எப்படி என்னெல்லாம் யூஸ் ஆகும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நம்ம ரொம்ப தேங்க் பண்ணுறேன் கேசிஐ கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எங்கள் ஹெச்ஓடி டாக்டர் கோபாலகிருஷ்ணன் சார், எங்கள் கிளாஸ் அட்வைசர் ஹரிஷ்குமார் சார், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அருள்மணி மேம். அப்புறம் இங்கே வந்து கேசிஐ கம்பெனியில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஹெச்ஆர் சார், அப்புறம் எங்களுக்கு டீச் பண்ண வெங்கடேஷ் சாருக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். ரிஷி சாருக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் கற்றுக்குறோம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னா எப்படி ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்தோன்னா நம்ம என்ன ஏதுன்னு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் ஃபீட்பேக்கு. ஆக்சுவலி நாங்கள் தான் உங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸோ இந்த ஏஜ்லேயே நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பொருளை கற்றுக்கணும், டெக்னாலஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதுக்கு ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன். இன்றைக்கி இருக்க எந்த ஒரு கம்பெனியும் சரி அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இளைஞனோ ஒரு ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறதில்ல. பட் எங்கள் கேசியோட டீம் சரி, நான் பர்டிகுலர் அதுக்கு 2 பேர்த்து அப்பாயிண்ட் பண்ணி ஹெச்ஆர் டீம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூல் லெவல்லேருந்து இதை கொண்டு போக போகிறோம். காலேஜ் லெவல் மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட்டு ஸ்கூல் லெவலில் இருந்துட்டு ஸ்கூலில் ஏன்னா ஒரு விதைக்கிறப்ப அந்த விதையை நீங்கள் சின்னதாக ஸ்கூல் பருவத்திலே விதைச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தை நாளைக்கு ஒரு மரமாக வந்து உருவாகி இந்த சொசைட்டிக்கு அது வந்து ஒரு நிழல் தரும் அப்படிங்கிற ரொம்ப நம்புகிறவன் நான். ஸோ இந்த விவசாயம் சார்ந்த டெக்னாலஜிஸும் சரி, விவசாயம் சார்ந்த மிஷினரிஸ், புது டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஸ்கூல் லெவல்லேருந்து கொண்டு போகணுங்கிறத நான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, காலேஜ் ஹெச்ஓடிஸ், கீழே வந்துட்டு ஸ்ட்ரிப்பில் எங்கள் ஹெச்ஆர் டீமோட நம்பர் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு சின்ஸ் வி ஆர் டூயிங் இட் அஸ் அன் எக்ஸ்ட்ரா ஜாப், நாங்கள் எங்களோட மெயின் இது மிஷினரி எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால எங்களோட ஃபுல் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வி டூ ஆஸ் பேட்சஸ், பட் வி டெஃபினெட்லி டூ ஸ்பெண்ட் டைம் பர்டிகுலர்லி ஃபார் திஸ். ஸோ நீங்கள் பேட்சாக நீங்கள் ப்ரீ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்சாக நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களையும் அனுப்பலாம். அவங்களுக்கு முடிந்தவரை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, விவசாயம் சார்ந்ததில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித் தருவோம். ஸோ ஒரு சின்ன லெவலேருந்து கொண்டு போகிறப்ப ஆஸ் அ சொசைட்டியாக டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம டீம் ஸ்பெஷலாக நான் எதுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியும் சரி, ஸ்கூல் லெவல்லிருந்தே பர்சனாலிட்டி ட்ரைனிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோக்கஸ் அக்ரிகல்ச்சர் மேலே இருக்கணும், விவசாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பங்கு செலுத்தணுங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக டீச் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நாங்கள் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவான கான்செப்ட் சொல்லித்தரோம். அதில் ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டூல் ஆர் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் ஆர் சம்திங் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். ஏன்னா ஒவ்வொரு கிஃப்ட்டு வந்துட்டு நம்ம அப்பா அம்மா கொடுக்குறதா இருக்கட்டும், ஃப்ரெண்டு கொடுக்குறதா இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், லவ்வர் கொடுக்குறதா இருக்கட்டும், யார் கொடுத்தாலும் கிஃப்ட்டுங்கிறது சம்திங் ப்ரெஷியஸ். நான் கை காசு போட்டு வாங்குறத ஒரு கிஃப்ட்டாக எனக்கு பிடிச்சவங்க கொடுத்தா அதை ரொம்ப பர்டிகுலராக பார்த்துப்பேன். இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு அக்கேஷனுக்கு போகிறப்ப ஒரு மரக்கன்றை கிஃப்டாக கொடுங்க, விதைப்பந்த சீட் பால்ஸை கிஃப்டாக கொடுங்க, இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் சின்ன ஸ்ப்ரேயர் இருக்குது, கார்டன் டூல்ஸ் இருக்குது, இல்லை லைவ் பிளான்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விசேஷங்கள்லையுமே நம்ம இதை சார்ந்த விஷயங்களை கிஃப்டாக நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம வந்து வளருவோங்க. ஸோ ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியும். ஸோ அதுக்கான முயற்சிகளை கேசிஐயும் சரி, கேசிஐயோட டீமும் சரி, நாங்களும் சரி ரொம்ப எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு சப்போர்ட் பண்ண ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேங்க்ஸு, அவங்க மேனேஜ்மெண்ட், ஹெச்ஓடி, பிரின்சிபல்ஸ் தேங்க்ஸு. இது மாதிரி நம்ம இப்போ கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி காலேஜ் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். எஸ்என்எஸ் காலேஜுக்கு ட்ரோன் ட்ரைனிங் அகாடமிக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன மிஷின், விதைக்கிற மிஷின்லேருந்து இன்றைக்கி உள்ள ட்ரோன்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் தரோம். ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன ஒரே விஷயந்தான்,
ஒரு போருக்கு நம்ம போகிறப்ப போர் வீரர்களை தயார்படுத்தணும். ஸோ இன்னைக்குள்ள இளைஞர்கள் தான் அந்த போர் வீரர்கள், விவசாயத்தை நோக்கி ஒரு போர் வீரர்கள். ஸோ அந்த போர் வீரர்களை தயார்படுத்துறதுல நாங்கள் முழுமையாக இறங்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் சரி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். கீழே இருக்க நீங்கள் நம்ம ஹெச்ஆர் டீமை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.